ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல மக்கள் போராட்டம் பயங்கரமா வெடிச்சிட்டு இருக்குது. இப்படி இருக்க சமயத்துல ஈரான்ல இருக்கிற அமெரிக்க மக்கள் எல்லாருமே உடனடியாக நீங்க கிளம்பி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஈரான்ல இருக்கிற அதிபர் என்ன பண்றாருன்னா, இந்த போராட்டத்துக்கான காரணமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டிட்டு வராங்க. என்னதான் நடக்குது இந்த ஈரான் நாட்டுல? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால உள்ள வெளியுறவுத்துறை இருக்கிறாங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஈரான்ல அமெரிக்க மக்கள் யாராவது அங்க வேலைக்கு போய் இல்ல நாங்க குடிபெயர்ந்து நீங்க இருக்கிறீங்க அப்படி இருந்துச்சுன்னா உடனே எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அமெரிக்காவுக்கு வந்துருங்க. உங்களுக்கு வந்து ஃப்ளைட் கிடச்சுன்னா, ஃப்ளைட் மூலமா உடனே வந்துருங்க. இல்லன்னா கப்பல் கிடச்சுன்னா, கப்பல் வழியா வந்துருங்க. இல்லன்னா தரை வழியா வர முடியும்னா, தரை வழியா வந்துருங்க. அப்படிங்கிற மாதிரி உடனடியாக நீங்க கிளம்பி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, என்ன காரணத்தினால இந்த மாதிரி அவங்க அறிவிப்பு குடுத்தாங்க? அதாவது ஈரான்ல இருக்கிற மக்கள், அமெரிக்கா மக்கள் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி என்ன காரணத்தினால சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஈரான்ல போராட்டம் வந்து பயங்கரமா வெடிச்சிட்டு இருக்குது. மக்கள் அங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு வந்து இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து குரல் கொடுத்திருக்காங்க. சரியா? சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. அங்க உள்ள மக்கள சுடக்கூடாது. நீங்க வன்முறையாக ரொம்ப கையாண்டீங்கன்னா, நாங்க வந்து ஆக்ஷன் எடுப்போம். சும்மா விடமாட்டோம். அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கால இருந்து ஈரான் மக்கள் நாட்டுக்காக அங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அங்க உள்ள மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அங்க அமெரிக்கா மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. சரியா? அங்கருந்து ஈரான்லேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க பெரிய கலவரமா வெடிக்க ஆரம்பிச்சுடுச்சு. சரியா? ஈரான்ல உள்ள நாட்டுல இருக்க அரசு தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணமே அமெரிக்கா தான். அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, அமெரிக்கால உள்ள இந்த ஆட்கள் அங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து கிண்டி விட்டு இந்த போராட்டத்த வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க. பண்ணிக்கிட்டு இவங்க சும்மா இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இவங்க ஈரான்ல இருந்து தரப்புல இருந்து அமெரிக்காவ குற்றம் சாட்டுறாங்க. அமெரிக்கா நாங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவங்க ஈரான குற்றம் சாட்டுறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி அவங்கக்குள்ள வந்து ஃபைட் பண்றாங்க. சரி, இந்த போராட்டம் எப்ப தொடங்கிச்சு? என்ன காரணத்தினால அந்த மக்கள் வந்து இப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? என்னதான் நடந்துச்சு? அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, 2025ல சரியா? அந்த டைம்ல இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடந்துச்சு. அப்போ அணு ஆயுத தளங்கள வந்து இஸ்ரேல் வந்து ஈரான தாக்கிச்சு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா, இஸ்ரேல தாக்கிச்சு. அப்ப அந்த டைம்லயே அமெரிக்கா என்ன சொல்லுச்சுன்னா, இஸ்ரேல் நீங்க பதிலடி குடுத்தீங்கன்னா, நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நாங்களும் மறுபடியும் தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா வந்து சொன்னாங்க. அதன் அடிப்படையில அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான தாக்குனாங்க. கிட்டத்தட்ட ஈரான்ல இருக்கிற 3 பெரிய அணு மையங்கள குண்டு வச்சு அழிச்சுச்சு. சரியா? அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 12 நாள் அந்த டைம்ல போர் நடந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஈரான்ல இருக்கிற மக்கள் நெறைய பேர் வந்து உயிர் இழந்தாங்க. சரியா? பயங்கரமா வெடிச்சு இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப அதுலருந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து மொத்தத்திலே பொருளாதாரத்துலருந்து எல்லாத்துலயுமே அடி வாங்கிடுச்சு. அமெரிக்கா தாக்குன காரணத்தினால. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல பொருளாதாரம் அது 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 ரொம்ப அடி வாங்கிச்சு. சரியா? அதுக்கப்புறம் வந்து பணம் வந்து மொத்தமா அதாவது அவங்களுடைய பணம் ரியால் இருக்குல்ல, அத மொத்தமா வீழ்ச்சி அடைந்துச்சு. இதனால நெறைய பேத்துக்கு வேலை இல்லாம போச்சு. அப்புறம் விலைவாசிகள் அதிகமா உயர ஆரம்பிச்சுடுச்சு. அதிகமா ஒரு பிரெட்டோ, ஒரு உணவு பொருட்கள் இருந்துச்சுன்னா, அது அதிகமான காசா இருந்துச்சு. டபுள் ஆயிடுச்சு. சிங்கிளா இருந்தது. இந்த போருக்கு அப்புறம் வந்து டபுள் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த மக்கள் ஈரான்ல இருக்கிற மக்கள் வந்து எல்லாத்தையுமே ஸ்பேஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிசம்பர் வரைக்குமே போச்சு. இந்த மாதிரி ஈரான்ல கஷ்டம் இப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டிசம்பர்ல என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் மக்கள் போராட்டமா வெடிக்க ஆரம்பிக்குது. அதாவது அந்த மக்கள் வந்து, "எங்களால இனி வாழ முடியாது. நாங்க வந்து இனி உயிருக்கு போராடிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு உணவு வாங்க முடியாது. எங்களுக்கு வேலை இல்ல. சம்பளம் கம்மியா இருக்குது. அப்புறம் வந்து ரொம்பவே நெருக்கடியா இருக்குது." அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, அ சரி நம்ம இனி சும்மா இருக்க வேண்டாம். நம்ம வந்து போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போராட்டமா கொஞ்சம் கொஞ்சம் பேராட்டம் இருந்து போராட்டம் பண்றாங்க.
எங்களுக்கு வந்து நல்ல வேலை வேணும். அப்புறம் வந்து விலைவாசிகள வந்து குறைங்க. எங்களுக்கு எதுவுமே வாங்க முடியல. பொருளாதாரம் வந்து ரொம்ப அடி வாங்குது. எங்களால வாழ முடியாது. நாங்க செத்து போயிருவோம் அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படிங்கிற மாரி என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன போராட்டமா ஆரம்பிச்சு சரியா? டிசம்பர் கடைசில. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் மக்கள் கூட சேர்ந்து சேர்ந்து போராட்டம் பண்ணாங்கல்ல, அரசுக்கு எதிரா போராட்டம் பண்ற மாரி அந்த அளவுக்கு பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மரண கோஷம்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? இந்த இந்த ஆட்சி வேண்டாம், இந்த தலைவர் வேண்டாம், இவர் மாறணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அப்படிங்கிற மாரி எதிரா பேச ஆரம்பிச்சு, இது ஒரு பெரிய கலவரமா வெடிக்க ஆரம்பிச்சுடுச்சு. அங்க இங்கேயுமா பில்டிங் எரியுது, கார் எரியுது, டயர் எரியுது அந்த மாதிரி எல்லாமே வந்து பெருசா ஆரம்பிச்சுருச்சு. இதுக்கு ஈரான்ல உள்ள அ மக்கள் தானே போராட்டம் பண்றாங்க. இதுக்கு பல நாட்டு தலைவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அதுல முக்கியமா குறிப்பா வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஈரான்ல மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. அவங்க வன்முறைய கையாளல. நீங்க வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அவங்க வந்து சுட்டோ, தாக்கியோ இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. நீங்க அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுனா, நாங்க கண்டிப்பா எல்லாம் ரெடியா இருக்கோம். ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து குரல் கொடுத்தாங்க அந்த மக்களுக்காக. சரியா? அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் வந்து நிக்கும் நிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈரான்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, பல இடங்கள்ல பாதுகாப்ப அதிகப்படுத்தியிருந்தாங்க. சரியா? அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் மக்கள் வந்து சப்போர்ட் அதிகமாகி போராட்டங்கள் வந்து கூட தான் ஆரம்பிச்சுருச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த போராட்டம் வந்து ரொம்பவே வன்முறையா மாறுனால கிட்டத்தட்ட அதுல வந்து எத்தன பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் அந்த போராட்டம் வரைக்குமே எத்தன பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 648 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல 6 சிறுவர்கள். ஆனா எல்லாருமே வெளியருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6000த்துக்கு மேற்பட்டவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் ஈரான்ல நடக்கிறது வந்து அவங்க அதிகப்பூர்வமா வெளியிட்டா தான் ஓரளவுக்கு நம்ம தெரியும். அ மோஸ்ட்லி அங்க நடக்கிறது என்ன நடக்குது அப்படிங்கிற மாரி நமக்கு தெரியாது. என்ன காரணத்தினால அப்படி நமக்கு தெரிய வரமாட்டுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது இந்த போர் நடந்துட்டு இருக்குதுல்ல, மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டம் நடந்ததுக்கு அப்புறத்துலருந்து ஈரான்ல இருக்கிற இந்த யூடியூப்ஸ் இந்த இணையதளங்கள்ல வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே முடக்கிட்டாங்க. இது வெளிய தெரியக்கூடாது. ஈரான்ல நடக்கிற சம்பவங்கள் வந்து வெளிய தெரியக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, முடக்கிட்டாங்க. அதனால வந்து அதிகமா ஈரான்ல நடக்கிற என்ன விஷயமும் வெளிய தெரியாது. சரியா? குறிப்பா அ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து ஈரான்ல நடந்துட்டு இருக்குது. ஈரான்ல இருக்க வந்து அங்க உள்ள அதிபர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு காரணம் மக்கள் போராட்டம் பண்றதுக்கு காரணமே இஸ்ரேலும், அமெரிக்காவும் தான் காரணம். அவங்க இந்த மாதிரி தாக்குதல் பண்ணுனாங்க. இன்னொரு விஷயமும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க அமெரிக்கால உள்ள மக்கள் எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. இருக்கிறதுனால கிண்டி விட்டு இந்த போராட்டத்துக்கு வந்து அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. அவங்களால தான் இந்த அளவுக்கு வந்து கலவரமா வெடிச்சிருக்குது அப்படிங்கிற மாரி அமெரிக்கா மக்கள, அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள வந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க. அதனால அமெரிக்கால இருக்கிற வெளியுறவுத்துறை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக ஈரான்ல இருக்க அமெரிக்கா மக்கள் வந்து நீங்க உடனடியாக அமெரிக்காவுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி என்ன காரணத்தினால அப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஈரான்ல கைது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா, வெளிநாட்டுகள்ல இருந்து அதாவது குறிப்பா அமெரிக்கா, இஸ்ரேல் அங்க இருந்து ஈரான்ல வந்து தங்கி இருக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து லிஸ்ட் எடுத்து அவங்கள கைது பண்ணி நடவடிக்கை எடுக்குறாங்களாம். அதனால அப்படி அவங்கள கைது பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி ஈரான் நாட்ல வந்து கேட்க முடியாது. அதற்காக இந்த மாதிரி கைது பண்ணியிருக்க கூடாது அப்படி ஒரு எண்ணத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கால இருக்கிற வெளியுறவுத்துறை வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க இங்க உடனடியாக வந்துருங்க. இல்லன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் குடுத்துருக்காங்க. இப்படி ஈரான்ல அ போராட்டம் வந்து பயங்கரமா வெடிச்சிட்டு இருக்குது. சரியா? குறிப்பா வந்து ஈரான் வந்து குற்றம் சாட்டுறது அமெரிக்கா தான். சரியா? அமெரிக்கா தான் காரணம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அமெரிக்கா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் நீங்க வந்து மக்கள வந்து ஏதாவது சீண்டினீங்க, அடிச்சீங்க, இந்த மாதிரி கொன்னீங்க, ஷூட் பண்ணி இது பண்ணீங்கன்னா, நாங்க வந்து சும்மா விடமாட்டோம். நாங்க வந்து மறுபடியும் போர் தொடுப்போம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்படி 2 நாடுகளுக்கு இடையான தரப்புகள்ல வந்து ஃபைட் போயிட்டு இருக்குது. சரியா? இந்த போராட்டம் வந்து மக்கள் போராட்டமா ஈரான்ல முடிஞ்சிருமா? இல்லன்னா இந்த போராட்டத்தினால ஈரான்ல இருந்து அமெரிக்காவுக்கு 2 நாடுகளும் வந்து ஃபைட் பண்ணுமா? அப்படிங்கிற மாதிரி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது இவங்க பேச்சுவார்த்தை மூலமா இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அதாவது காரணம் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு பெரிய போராட்டமா வெடிக்குமா? அப்படிங்கிற மாதிரி தெரியாது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க
இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈரான்ல நடக்கிற மக்கள் போராட்டத்துக்கு ட்ரம்ப் அவர்கள் தான் காரணமா? அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய கருத்த. இல்ல ஈரான் மக்கள் அவங்களுடைய நியாயத்துக்காக தான் ஈரான்ல போராட்டம் பண்றாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு என்ன தோணுது? அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.